ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மல்டி லெவல் ஹேர் க்ரோத் கொடுக்கக்கூடிய, உங்களுக்கு எங்கெல்லாம் பேலன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் குட்டி குட்டியாக நிறைய புது ஹேர் க்ரோத் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான அமேசிங்கான ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். நான் வீக்லி ட்வைஸ் ஹேர் பேக் போடுவேன். இப்போ கடந்த 6 மந்த்ஸாகவே நான் இந்த ஹேர் பேக் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒன் டே என்னோடய ஹேர் ஃபால்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகி சூப்பராக ஹேர் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணி கொடுத்துருக்குது. நம்ம வீக்லி ட்வைஸ் ஹேர் பேக் போடுறோமா, ஒன் டே கண்டிப்பாக ஆயில் பாத் எடுத்துக்கோங்க. அது உங்கள் ஹேர், ஸ்கின் அண்ட் ஆல்சோ பாடியை கூட சூப்பராக வச்சுக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயம் 6 ஸ்பூன் எடுத்திருக்கேன், உளுந்தம்பருப்பு 3 ஸ்பூன் எடுத்திருக்கிறேன், கிராம்பு ஒரு 4 எடுத்திருக்கிறேன், ரோஸ்மேரி லீவ்ஸ் ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கிறேன். இதெல்லாம் நேற்று நைட்டே அழகாக ஊற வச்சாச்சு. அதோட ஆலோவேரா, செம்பருத்தி இலை, கேஸ்டர் ஆயில், டீ ட்ரீ ஆயில். வாங்க இதை மிக்ஸி ஜாருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற வேண்டாம். இதில் ஆலோவேராவை மட்டும் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதை அப்படியே அப்ளை பண்ணக்கூடாது, ஃபில்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணணும். ஃபில்டர் பண்ணுறது ஒரு பெரிய ப்ராசஸ் தான். ஆனால் ஃபில்ட்ரு பண்ணலைன்னா ஹேரில் டஸ்ட்டு ஒட்டிக்கும், அதனால் டேண்ட்ரஃப் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபில்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணலாம். ஃபைனலாக நம்ம ஹேர் பேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம டீ ட்ரீ ஆயிலையும் கேஸ்டர் ஆயிலையும் ஆட் பண்ணிக்கலாம். கேஸ்டர் ஆயில் 2 ட்ராப்ஸும் டீ ட்ரீ ஆயில் 5 ட்ராப்ஸும் ஆட் பண்ணியிருக்கிறேன். யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.